2025க்கான சாம்பியன் ட்ராஃபி மேட்ச் செமிஃபைனல் இந்தியா vs ஆஸ்திரேலியா சொன்னோன்னே நம்மளுக்கு வேர்ல்டு கப் தான் ஞாபகம் வந்துச்சு. எப்படி நம்ம அவங்க ஃபைனலில் தோற்றுமோ அவங்ககிட்ட, அதே மாதிரி ரிப்பீட்டாக மறுபடியும் நடக்குமா அப்படின்னு ஒரு பக்கம் பயமாக இருந்தாலும், ஐசிசி டோர்னமெண்ட்டில் இந்தியா நாக் அவுட் மேட்ச்சில் கடந்த 14 வருஷமாக ஆஸ்திரேலியா வின் பண்ணதே கிடையாது. இது ஒரு மோசமான வரலாறு. இந்த வரலாற்றை மாற்றி அமைக்குமா ரோஹித் சர்மா தலைமையில் இந்திய அணி அப்படின்ட்டு பயங்கர ப்ரெஷரோட செமிஃபைனல் மேட்ச் ஆடினாங்க. ஆஸ்திரேலியா ஒரு டீசெண்டாக ஸ்கோர் 264 ரன் அடிச்சிருந்தாங்க. அதில் சுமித் மட்டும் கொஞ்சம் பயங்கரமாக 80 ரன் கிட்டத்தட்ட அடிச்சிருந்தார். அது மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் 30 ரன் 40 ரன் ஒரு பார்ட்னர்ஷிப் மட்டும் பில்ட் பண்ணிகிட்டே வந்திருந்தாங்க. கடைசியில் மேக்ஸ்வெல் வந்தால் கடைசி ஓவரில் பயங்கரமாக அடிச்சிருவார் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்து, ஆனால் அவர் வந்து 2வது பாலே 6 அடிச்சிட்டார். இருந்தாலுமே அதுக்கு மறாபாலே விக்கெட் ஆகிட்டார். அவர் ரன் அடிக்காமல் நம்மளோட ஃபேவராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்தியா ஒரு பயங்கரமான ஃபீல்ட் செட்டப் வச்சுருந்துச்சு. இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் பார்க்க நிறைய செலிபிரிட்டி வந்திருந்தாங்க. அதில் முக்கியமாக லிட்டில் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்படுகிற மிஸ்டர் எஸ்டிஆர் அவரும் வந்திருந்தார். பார்க்கவே பயங்கரமாக இருந்தார். இந்தியாவோட பேட்டிங் லைன் பார்த்தா ரொம்ப பயங்கரமாக ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதை மட்டும் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா பும்ரா இல்லாத ஒரு கஷ்டமாக இருந்தாலும் ஷமி, ஹர்திக் பாண்டியா, வருண் சக்கரவர்த்தி போன மேட்ச் பயங்கரமாக கலக்கினார். ஹெட்டு வந்தால் இந்த டைம் வருண் சக்கரவர்த்தி கொண்டு வரணும், இருக்கிற தமிழ்நாடு இருக்கிற எல்லா ஆடியன்ஸும் அவர் பயங்கரமாக எதிர்பார்த்தாங்க. ஹெட்டு வந்தார். அதே மாதிரி மொதல் ஓவரில் வருண் சக்கரவர்த்தி அவரோட விக்கெட்டை எடுத்தார். இந்திய டீமில் பார்த்தா ரோஹித் சர்மா ஒரு டீசெண்டான ஸ்டார்ட்டு கொடுத்தாரு. அப்புறம் விராட் கோலி கிங் கோலியால் ஒரு ஃபயரான கோலியாக இருந்து பயங்கரமாக ரன் அடிச்சு கொடுத்தேன். கடைசியில் கொஞ்சம் பால் ரன் வருமோ இப்படியே இருக்குமோன்ட்டு விக்கெட் ஒரு பக்கம் செஞ்சுட்டே இருந்தது. ஆனால் ப்ரெஷராக இன்னும் கொஞ்சம் என் மேலே ப்ரெஷர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹர்திக் பாண்டியா ஒவ்வொரு பாலும் சிக்ஸருக்கு பறக்க விட்டுனே இருந்தார். ஒரு ஓவரில் ஜாம்பா, ஆஸ்திரேலியா மிகப்பெரிய பவுலர் ஜாம்பா, ஒரு ஓவரே ஃபினிஷ் பண்ணி விட்டார். அப்புறம் கேஎல் ராகுல் லாஸ்ட்டு ஒரு 6 அடிச்சு டோனி ஸ்டைலில் ஃபினிஷ் பண்ணி இந்திய மேட்ச்சை பயங்கரமாக வெற்றி பாதிக்கு இழுத்து செஞ்சுட்டார். அது மட்டும் இல்லாமல் ஃபைனல் யார் வரப்போகிறா, சவுத் ஆப்பிரிக்கா வரப்போகிறாங்களா, நியூசிலாந்து வரப்போகிறாங்க அப்படின்ட்டு ஒரு பயங்கர எதிர்பார்ப்பு இருக்குது. உங்களுக்கு இந்த 2 டீமில் யார் ஃபைனலுக்கு வந்தால் உங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.